களத்தில் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் திருவாரூரில் தன்னுடைய பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறார். ஆயிரக்கணக்கான மக்கள் விஜய் என்ன பேசப் போகிறார் என்பதற்காக எதிர்பார்ப்பில் காத்திருக்கிறார்கள். களத்திலிருந்து செய்தியாளர் ரகுவரன் இணைக்கிறார். ரகுவரன், கள நிலவரங்கள் என்ன, விவரங்கள்? நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தெற்கு வீதி காட்சிகளை பார்க்கலாம். எந்த அளவுக்கு அந்த ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயனுடைய வாகனம் தற்போது அந்த தெற்கு வீதி பகுதிக்கு தற்போது வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்துல அவருடைய பிரச்சாரமானது தொடங்க இருக்கிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த பகுதி தற்போது இந்த பிரச்சாரம் நடைபெறக்கூடிய பகுதி திருவாரூரின் மிக முக்கிய பகுதியான உலக புகழ்பெற்ற தேரோடும் வீதி. அந்த தேரோடும் வீதியில தான் தற்போது இந்த பிரச்சார கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பகுதி பாத்தீங்கன்னா எப்படி திருவாரூர் தேருக்கு எவ்வளவு மக்கள் கூட்டம் வருமோ அந்த அளவுக்கு கூட்டம் வந்தாலும் இந்த பகுதி தாங்கக்கூடிய அளவுக்காக இருக்கக்கூடியதுனாலதான் இந்த பகுதியை போலீசார் இந்த பிரச்சாரத்திற்காக ஒதுக்கி கொடுத்தாங்க. இருந்தாலும் அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை பொறுத்த வரைக்கும் மகளிருக்கென்று தனியாக இடம் ஒதுக்க வேண்டும், ஆம்புலன்ஸ் செல்வதற்கான வழிவகைகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பது போன்ற நிபந்தனைகள்லாம் இருந்தது. ஆனா தற்போது இங்க பார்க்கும்போது அது போன்ற எந்த நிபந்தனைகளையும் கடைபிடிக்கவில்லை என்று தெரிகிறது. அது மட்டும் இல்லாம பக்கத்திலே பாத்தீங்கன்னா கமலாலய குளம் இருக்கிறது. இந்த தியாகராஜ கோயிலுடைய கமலாலய குளம் இருக்கிறது. அந்த குளத்திற்கு அருகே இந்த பிரச்சாரம் நடைபெறதுனால ஏராளமான கூட்டம் அந்த குளத்துல இருந்து எதுவும் பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குளம் சுத்தியும் பாத்தீங்கன்னா பாதுகாப்புக்கான அந்த தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அதையும் மீறி தொண்டர்களும் அந்த ரசிகர்களும் அது மேல ஆபத்தான முறையில இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஏற்கனவே இந்த பிரச்சாரம் நடைபெறக்கூடிய பகுதிகளில் மின்சாரத்தை நிறுத்தி வைத்து தருமாறு தாவேகாவின் சார்பாகவே ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில மின்சாரம் இந்த பகுதியில துண்டிக்கப்பட்டிருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. இந்த விஜயினுடைய வாகனத்தை பின்தொடர்ந்து வர வேண்டாம், மின்னும் பின்னும் நிறைய இளைஞர்கள் இருசக்கர வாகனத்துல ஹாரன் அடித்தபடி வேகமாக சென்றுட்டே இருக்காங்க. இப்ப நாகப்பட்டினத்திலிருந்து நம்ம இப்போ திருவாரூர் வந்தோம். பாத்தீங்கன்னா இரண்டு பக்க சாலைகள்லயுமே இந்த வாகனங்களை வைத்துக் கொண்டு இந்த வேகமாக ஆரன்களை அடித்துக் கொண்டு சாலைக்கு போக்குவரத்து இடைஞ்சூறு ஏற்படுவதனால தற்போது பாத்தீங்கன்னா திருவாரூர் நாகப்பட்டினம் சாலை கடுமையான போக்குவரத்து நெரிசலையும் தற்போது சந்தித்திருக்கிறது. நன்றா. அதே போல போக்குவரத்து காவல்துறையின் சார்பாக பல்வேறு போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன மாற்றங்கள்லாம் செய்யப்பட்டிருக்கிறார்? தற்போது பாத்தீங்கன்னா இந்த இவருடைய பிரச்சாரம் நடைபெறக்கூடிய பகுதி பாத்தீங்கன்னா தியாகராஜ சுவாமி கோயிலுடைய இந்த மேல வீதி மற்றும் தெற்கு வீதி பகுதிகளில் தான் இந்த பிரச்சாரம் நடைபெறுது. அதனால நகரின் உள்ள செல்லக்கூடிய வாகனங்களை இப்ப குறிப்பாக நீங்க இப்ப நாகப்பட்டினம் போகணும், இந்த கும்பகோணம் போகணும், இந்த போன்ற வாகனங்கள்லாம் புறவழி சாலை மூலமாக திருப்பி விடப்பட்டிருக்கு. அது இல்லாம நகருக்குள்ளும் திருவாரூர் நகருக்குள்ளும் பாத்தீங்கன்னா இப்ப பள்ளிக்கூடம் முடியக்கூடிய நேரம் போன்ற பள்ளிக்கூடம் முடிந்து வேலைக்கு சென்றவர்கள் திரும்பி வரக்கூடிய நேரம். அதனால பாத்தீங்கன்னா இந்த பேருந்து நிலையம் நகரின் உள்ளே இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்திற்கு செல்ல முடியாத ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருக்கிறது. வாகனங்கள் ஆபத்தான முறையில ஓட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சாலைகள்ல நிறைய இடங்கள்ல காவல்துறை நின்று வாகனங்களை வேகமாக செல்லக்கூடிய இளைஞர்களை போலீசார் பிடித்து வைத்திருப்பதையும் நம்ம நிறைய பார்க்க முடிகிறது. ஏனென்றால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது, கொடிகளை எடுத்துக்கொண்டு அந்த கம்பிகளை கொண்டு அவர்கள் தட்டி கொண்டே செல்லக்கூடாது போன்ற நிபந்தனைகள் இருக்கு. ஆனா தற்போது பாத்தீங்கன்னா அந்த காவல்துறையினர் அது போன்று ஈடுபட்டவர்களை கட்டுப்படுத்தி வருவதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. நகரின் போக்குவரத்தை சீர் செய்வதற்கு இப்ப வேளாங்கண்ணி போன்ற ஈசிஆர் சாலைக்கு போகக்கூடிய வாகனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அணிவகுத்து நிற்கக்கூடியதை நம்மளால பார்க்க முடிகிறது. காவல்துறை ஒருபுறம் கட்டுப்பாடுகள் விதித்திருந்தாலும் ஒருபுறம் தாவேக தலைமை சார்பிலும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. தொண்டர்களுக்கு பல்வேறு அறிவுரைகள் வழங்கப்பட்டிருந்ததை பார்க்க முடிந்தது. பின்னாடி வாகனங்களை யாரும் ஃபாலோ பண்ணிட்டு வர வேண்டாம், இப்படி பல விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கடைபிடிக்கப்படுதா? களத்துல என்ன எதிரொலிக்குது ரகுவரன்? அது போன்ற காவல்துறையினுடைய 25 நிபந்தனைகள் இருக்கிறது. அது போன்ற நிபந்தனைகள் எதுவுமே இங்க பின்பற்ற முடியாத சூழல் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக மற்ற கட்சிகளை பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஆர்கனைஸ்டா இருக்கும். மாவட்ட செயலாளர் இருப்பாங்க, அது கிளை செயலாளர், வட்ட செயலாளர் அப்படின்னு ஒரு ஆர்கனைசிங் கமிட்டி இருக்கும். ஆனா விஜய் அவர்களுடைய கட்சி தற்போதுதான் அது புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய கட்சி. அது இல்லாம இவர்கள் திரையுலகிலிருந்து விஜய் அவர்கள் வந்ததுனால ரசிகர்கள் கூட்டம் தான், அவரை பார்ப்பதற்கான கூட்டம், செல்ஃபி
செல்ஃபி எடுக்கிறதுக்கான கூட்டங்கள் நிறைய பாத்தீங்கன்னா தென்னை மரத்துல ஏறி நிற்கிறத பார்க்க முடிந்தது. பெரிய பெரிய உயரமான கட்டிடங்கள்ல ஏறி நிக்கிறாங்க. மின்சார கம்பிகள் பார்த்து அச்சமில்லாம அதுல போய் ஏறி நிக்கிறாங்க. இதனால ரசிகர்கள் கூட்டம் தான் அதிகமா இருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. அது ஒரு ஆர்கனைஸ் பண்றதுக்கான ஒரு இன்னும் சில காலம் எடுக்கும் அப்படின்றது இதுல மூலமா தெரிய வருது. ஏன் அப்படின்னா ஒரு ஆர்கனைசிங்கான ஒரு விஷயங்கள் சில விஷயங்கள் இங்க இல்லாம இருக்கிறத பார்க்க முடியுது. காலையில இருந்து திருவாரூர் பகுதியில இந்த ரசிகர்கள் இந்த தெற்கு வீதி முழுவதும் நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கான குழந்தைகளோட அழைத்து வரக்கூடாது போன்ற புஷி ஆனந்த் தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் பாத்தீங்கன்னா ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு. குழந்தைகளை அழைச்சிட்டு வர வேணாம், வயதானவங்க எல்லாம் கூட்டிட்டு வர வேணாம் அப்படின்லாம் சொல்லப்பட்டாலும் இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேரு கை குழந்தைகளோட வந்திருக்கிறத பார்க்க முடிகிறது. அவர்கள் விஜய் அவர்களின் ரசிகர்களாக இருக்கிறாங்க. அவங்க குழந்தைகளும் பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்துல சிரமப்பட்டுறதை நம்ம பார்க்க முடியுது. நம்ம மதுரைக்கு போயிருந்தப்பையும் இதே சூழலை பார்க்க முடிந்தது. அந்த திருச்சியிலும் இதே சூழல் பார்க்க முடிந்தது. இப்போ இங்கேயும் நிறைய குழந்தைகள், ஏன்னா ரொம்ப கூட்டம் கிரௌடு நிறைய இருக்கு. எல்லாம் போட்டோ எடுக்கிறதுக்காக அந்த முண்டி அடிச்சு நிக்கிறத பார்க்கலாம். அலை அலையா கூட்டம் அப்படியே ததும்பி நிக்கிறதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. நந்தா, இன்னும் சற்று நேரத்தில் இருள் சூழ தொடங்கிவிடும். மறுபுறத்தில் திருவாரூர் தெற்கு வீதியில் பாதுகாப்பு காரணங்களுக்காக முன்கூட்டியே மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. விஜய் எப்போது பேசுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. அவர் பேச இன்னும் எவ்வளவு நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளலாம்? அவர் பேச இருக்கக்கூடிய பகுதிக்கு அருகே தான் தற்போது அவருடைய வாகனம் கொஞ்ச நேரத்துல வந்துடும். சிறிது தூரம் தான், ஆனாலும் கூட்டம் நெரிசல் அதிகமா இருக்கிறதுனால, அந்த மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால இந்த ஒரு வாகனம் வருவது மிகுந்த சிரமத்துக்கு மத்தியில வந்துட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. இதற்காகத்தான் ஏன்னா அவர் பஸ்ஸே பாத்தீங்கன்னா ஒரு 60 அடி நீளம் கொண்ட ஒரு பேருந்து. அந்த 60 அடி பேருந்து, அதற்கு முன்னாடி ஒரு 3 வாகனம், அதற்கு முன்னாடி 2 வாகனம் என்று 5 வாகனங்கள் அணிவகுத்து வரும்போது இவ்வளவு பெரிய கூட்டத்துல அவ்வளவும் வாகனங்களும் நெருக்கும் போது மக்கள் ஒரு நெருக்கடி ஏற்படுது. அவருடைய பிரச்சாரமானது மக்களை சென்றடையும் வேண்டும். அவர் எதை முன்வைத்து மக்களை சந்திக்கிறார்? ஏன்னா இதுவரைக்கும் மாநாடு எல்லாம் நடத்திருக்காங்க தாவேகா சார்பாக. ஆனா மக்களை சந்தித்து ஒரு தொகுதியும் ஒரு மாவட்டத்துக்கும் சென்று அவர்களுடைய மக்களுடைய பிரச்சனை என்ன என்பதை அவர்கள் சொல்வதற்காக தான் இந்த பிரச்சாரம் தாவேகா பார்க்கிறாங்க. அதனால விஜய் அவர்களுடைய பேச்சும் இதுல முக்கியமானதாக இருக்கு. பாத்தீங்கன்னா திருச்சியில போன போது அங்க இருக்கிற லோக்கல் பிரச்சனை எல்லாம் எடுத்து பேசினாரு. அரியலூர் போன போதும் அதே மாதிரி பேசினாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப நாகப்பட்டினம் வந்த போது மீனவர்களுடைய பிரச்சனையை பேசப்பட்டது. அப்புறம் இறால் பண்ணைகள் அமைப்பு தொடர்பான ஒரு நெறிமுறைகளை உருவாக்கணும், மீனவர் பிரச்சனைகள் இதெல்லாம் பேசப்பட்டது. திருவாரூர் பாத்தீங்கன்னா விவசாயிகள் 80% மேல விவசாயிகள் நிறைந்த ஒரு பகுதி. இந்த மாவட்டத்துல விவசாயிகளுடைய பிரச்சனை என்ன, ஆறுகள் தூர்வாரப்படாம இருக்கா, என்ன, எதை பத்தி அவர் பேச போறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. நிறைய பேர் இப்ப ரசிகர்களை பார்க்கலாம், அவருடைய வாகனத்தை வரவிடாமையே அவர் வாகனத்துக்கு முன்னாடியே அவங்க இந்த ஏன்னா வாகனத்துக்கு முன்னாடி யாரும் மறிக்க கூடாது அப்படியெல்லாம் அந்த நெறிமுறைகள் இருந்தாலும் வாகனத்துக்கு முன்னே அந்த ரசிகர்கள் மறித்து நிற்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. அதனாலேயே அவர்கள் ரசிகர்கள் அவர் வாகனத்தை மறித்து நிற்பதனாலேயே அவர் பிரச்சாரமும் தாமதமாகி கொண்டிருக்கிறது. நீங்க குறிப்பிட்டது போல ஒவ்வொரு மாவட்டத்திலும் மக்களுடைய பிரச்சனையை கையில் எடுத்து பேச தொடங்கியிருக்கிறார் விஜய். திருச்சியை தொடர்ந்து அரியலூர், நாகப்பட்டினம், தற்போது திருவாரூர்லயும் மக்கள் பிரச்சனையை பேசுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. அந்தந்த குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல கடந்த 2-3 மாவட்டங்கள்ல அவர் பேசினப்ப இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி என்னவா இருக்கு, மக்கள் என்ன கருதுறாங்க? நீங்க மக்கள்ல போய் நீங்க சந்திக்கும் போது திருச்சியா இருக்கட்டும், திருச்சியில இருக்கும் போது அவருடைய பிரச்சாரம் செய்த மரக்கடை பகுதிகளில் பாத்தீங்கன்னா நிறைய கடைகள் சேதமடைந்திருந்தது. அந்த கடை மீது ஏறி நின்று அந்த கடையில இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் அவங்க உடைச்சிருந்ததை பார்க்க முடிந்தது. இப்ப நாகப்பட்டினத்துல பாத்தீங்கன்னா செவர் மேல நிறைய கூட்டம் ஏறினதால ஒரு செவர் சரிந்து விழுந்தது. இது போன்ற சூழல் தான் இங்க இருக்குது. மக்கள்கிட்ட போய் சென்றடைதா அப்படின்றது ஒரு இனிமேதான் அது தெரிய வரும். ஆனா அவர்களுடைய ரசிகர்கள் இந்த கூட்டமா அவங்க இந்த அவரை பாத்துடணும், அந்த ஒரு போட்டோ எடுத்துவிடணும், ஒரு செல்ஃபி எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க. அவங்க அங்க தேங்கி நிக்கிறாங்க. இப்போ அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் அவர் தீர்க்கமா பேசுறாரா, அழுத்தமா பேசுறாரான்னு பார்த்தா அது இல்லைன்னு தான் அதுக்கான பதில் இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த மக்கள் சார்ந்த பிரச்சனைகள், அந்த மண் சார்ந்த பிரச்சனைகள், அந்த பகுதி சார்ந்த பகுதி
அழுத்தம் கொடுக்கப்படுறதுன்னா அவருடைய பேச்சு மிகுந்த, ஏன்னா இவ்வளவு காலையில இருந்து இவ்வளவு கூட்டம் மக்கள் ரசிகர்கள் வந்து நிக்கிறாங்கன்னா அவருடைய பேச்சு மிகுந்த ஒரு குறுகிய பேச்சா இருக்குது, ஒரு ஒரு ஷார்ட்டா முடிச்சிடுற மாதிரி இருக்குது, ஒரு ஒரு பெரிய ஒரு மக்களை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில அவருடைய பேச்சு இல்லாததையும் நம்மளால உணர முடிகிறது. நன்றா நிச்சயமாக அந்த கூட்டத்தை பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் விஜய் பேச இருக்கிறார். அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஊர்ந்து வரக்கூடிய வாகனத்தையும் பார்க்கிறோம். பல ஆயிரக்கணக்கான ரசிகர்கள், தொண்டர்கள் விஜயனுடைய அந்த பரப்புரை வாகனத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். நகர முடியாமல் அந்த வாகனம் மெல்ல மெல்ல ஊர்ந்து வருகிறது. ரகுரன், இந்த கூட்டத்துக்கு நடுவில் சிலர் மயங்கி விழுந்த காட்சிகளை கூட பார்க்க முடிந்தது. அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருப்பதற்காக முன்னேற்பாடுகள் என்னெல்லாம் செய்யப்பட்டிருக்கு ரகுரன்? தாவேகாவினர் தற்போதுதான் பொதுக்கூட்டம், அடுத்து பிரச்சாரம், இப்படின்னு படிப்படியா அந்த கட்சியானது ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய நிகழ்வுகளை தொடங்கி இருக்கிறது. அதே போன்று ஒவ்வொரு மாநாட்டிலையும் ஒரு பிரச்சாரத்திலையும் தாங்கள் கற்றுக்கொண்ட அந்த படிப்பினையின் அடிப்படையில சில மாற்றங்களை அடுத்த கட்டமா கொண்டுட்டு வரத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால பார்க்க முடியுது. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த திருச்சி போன்ற பகுதிகளில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்ட போது நிறைய பேர் மயங்கி விழுந்தாங்க. ஆனா ஆம்புலன்ஸ் வசதி இல்லாம இருந்தது. ஆம்புலன்ஸ் உடனே எடுத்துட்டு போறதுக்கோ முதலுதவி செய்வதற்கோ ஒரு அடிப்படையான மருத்துவ கட்டமைப்பு அந்த பகுதிகள் எல்லாம் இல்லாம இருந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஆம்புலன்ஸ் இங்க தாவேகா சார்பாகவே, தாவேகா கட்சியின் சார்பாகவே இந்த இப்போது நம்ம தெற்கு வீதியில பார்க்கலாம். தெற்கு வீதியில நேற்று நம்ம ஒளிபரப்பு பண்ணியிருந்தோம். 10 ஆம்புலன்ஸ்கள் வந்து அங்க நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஆனா ஆம்புலன்ஸ்க்கு மேலையும் வந்து ரசிகர்கள் ஏறுறாங்க. எந்தெந்த அரசு வாகனங்கள் நிக்குதோ, தனியார் வாகனங்கள் நிக்குதோ, அந்த வாகனங்கள் மேல எல்லாம் ஏறி நிக்கிறாங்க. அதனால இந்த ஆம்புலன்ஸ்க்கு ஒரு பாதை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஆம்புலன்ஸ்க்கான பாதை எதுவும் இங்க ஏற்பாடு செய்யப்படல. மயங்கி, ஏன்னா நிறைய பெண்கள் வந்து மயங்கி விழுறதை பார்க்க முடியுது. காலையில இருந்து அவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து மயங்கி விழுறதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தாலும் ஆம்புலன்ஸ்க்கு போய் சென்றடையறதுக்கு முடியுதா அப்படின்னு பார்த்தா அது முடியாத சூழல் இருக்கு. நந்தா, அதே நேரத்தில் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இன்னும் சற்று நேரத்தில் திருவாரூர் தெற்கு வீதி அப்படின்றது இருள் சூழல் தொடங்கிவிடும். ஏற்கனவே மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு. மாற்று ஏற்பாடுகள் என்ன செய்யப்பட்டிருக்கு? வெளிச்சத்திற்காக மின்விளக்குகள் ஏதேனும் வைத்திருக்கிறார்களா? அந்த மாதிரியான என்ன விஷயங்கள் செஞ்சிருக்கிறாங்க ரகுரன்? இந்த தாவேகாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி படிப்படியா தான் இப்ப அவங்க கட்சி நிகழ்வுகள்லாம் எப்படி இருக்கு, மக்கள் மத்தியில என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி கடந்த முறை பாத்தீங்கன்னா எதிர்பார்க்காத விதமாக 10 மணி வரைக்கும், காலையில 10 மணிக்கு சொன்ன அந்த பிரச்சார கூட்டமானது இரவு வரை நீண்டு சென்றுருச்சு. அதனால இவங்க ஷார்ட்டா சின்ன பகுதிக்கு தற்போது 2 மாவட்டங்களா 3 மாவட்டங்களா போட்டிருந்ததை 2 மாவட்டங்களாக பிரிச்சுட்டாங்க. இப்ப தற்போது மாலை நேரம் வந்துடுச்சு. இந்த பகுதிக்கு தற்போது அவருடைய பிரச்சார வாகனம் வந்துட்டு இருக்கு. அதனால ஏற்கனவே பாத்தீங்கன்னா திருச்சியில பேசும்போது அவருடைய மைக் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. மைக் ரிப்பேர் ஆனதுனால அவர் என்ன பேசினாரு, முதல் பிரச்சார கூட்டத்திலேயே விஜய் என்ன பேசினாரு அப்படின்றது யாருக்குமே தெரியாத ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு. அதனால தனியார் ஒரு நிறுவனத்தினுடைய ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி தற்போது இந்த 2 பகுதியில் முடிந்து போன நாகப்பட்டினத்திலையும் திருவாரூர்லயும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கர் வைக்கிறதுக்காக ஆடியோ சிஸ்டம் இன்ஜினியரிங் எல்லாம் கொண்டுட்டு வந்து ஆடியோ இன்ஜினியர் கொண்டு அந்த பகுதிகளில் ஸ்பீக்கர் சிஸ்டம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. லைட்டிங்கும் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. லைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அவருடைய வாகனத்திலேயே எல்லாமே இருக்கு. அவர் வரக்கூடிய அந்த வாகனத்திலேயே பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் போன்ற ஒரு அமைப்பு அந்த வாகனத்து மேலேயே இருக்கு. அதுலயே லைட் இருக்கு. அதனால லைட்டை பொறுத்த வரைக்கும் இது நகரின் மைய பகுதி தான், கோயில் அந்த சுத்தி இருக்கக்கூடிய பகுதி, அங்க வெளிச்சம் இருக்கக்கூடிய பகுதி தான். இவங்க தாவேகா சார்பாகவும் வெளிச்சம் விளக்கு வந்து போடப்பட்டிருக்கு. ஆனா இந்த மக்கள் கூட்டம் இவ்வளவு இருக்கிறதுனால ஏற்கனவே பாத்தீங்கன்னா நாகப்பட்டினத்துல ஒருத்தவங்க வந்து நகை திருடு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இது போன்ற கொஞ்சம் சில குளறுபடியான நிகழ்வுகள் இருக்கு இந்த கூட்டம் அதிகம் இருக்கிறதுனால. அந்த விஜய் முன்வைத்த குற்றச்சாட்டுகள், நாகப்பட்டினத்தில் பேசுறப்ப அவர் வச்ச ரொம்ப முக்கியமான குற்றச்சாட்டுகள், மக்களை சந்திக்கிறதுக்கு பல்வேறு தடைகளை போடுறாங்க, எங்கெல்லாம் குறுகிய இடங்கள் இருக்கோ அந்த இடங்களை கொடுக்குறாங்க, அதிக அளவில் மக்கள் கூடாத இடங்களா பார்த்து கொடுக்குறாங்க, திருச்சியில கேபிள் வயரை கட் பண்ணாங்க, அரியலூர்ல மின்சாரத்தை துண்டிச்சாங்க, இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தாரு. ஆனா திருவாரூர்ல ஆரூரா தியாகேசா அப்படின்னு திருவாரூர் தேர் ஆடி அசைந்து வரக்கூடிய அந்த தெற்கு வீதி அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்களை கையாளக்கூடிய இடம் அப்படின்றதுனால அது ஒதுக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. மறுபுறத்தில் பின்னணியில, அதாவது மின்சார துண்டிப்பு தாவேகா சார்பில் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் துண்டிக்கப்படுது அப்படின்ற தகவலும் வெளியாக இருக்கு. நீங்க களத்தில் இருக்கிறீங்க, என்ன மாதிரியான கோரிக்கைகள் மின்வாரியத்திடம் தாவேகா தொண்டர்கள் வைத்திருந்தார்கள்? அது தொடர்பான விவரங்கள் ரகுரன்.
மின்சார துண்டிப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் தான் வராங்க. அவங்களுக்கு அதனுடைய ஆபத்து தெரியல, எது மேல நம்ம ஏறுறோம் அதனுடைய ஆபத்து என்ன அப்படின்றதும் தெரியல. இதனால மற்றவங்களுக்கு எவ்வளவு ஆபத்துகள் வரும், சாலையில வேகமா போறதுனாலயும் இருசக்கர வாகனத்தை வேகமா ஓட்டிட்டு போறதுனாலயும் என்ன ஆபத்து பிறருக்கு வரும் தெரியல. ஏன்னா பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க, அவங்க மேல போய் மோதிடுறாங்க. வரும்போது பாத்தீங்கன்னா 2 விபத்து நடந்துச்சு. இது போன்ற விபத்துகள் இருக்கு. அப்போ அவங்களுக்கு அதை உணர்வதுக்கு அதுதான் பவர் சப்ளை ஆனது கட் செய்யப்படுது. அது இவங்க தாவேகா சார்பாக வைக்கப்பட்ட கோரிக்கை தான். இப்போ நீங்க திருவாரூர்லயும் நாகப்பட்டினத்திலயும் பாத்தீங்கன்னா அந்த மாவட்ட பொறுப்பாளர் தான் மின்வாரியத்துறையினுடைய பொறியாளருக்கு கடிதம் கொடுத்திருக்காரு. நேற்று கூட நம்ம அதை பிரேக்கிங் பண்ணோம். அது என்னன்னா, அந்த கடிதத்துல அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க, இந்த வரக்கூடிய பிரச்சார பகுதி பாத்தீங்கன்னா மின் கம்பிகள் அதிகமாக இருக்கிறது, மின்னழுத்த கோபுரங்கள் அதிகமாக இருக்கிறது, அதனால ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது, அதனால மின்சார துண்டிப்பு செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தான் கோரிக்கை வைக்கப்படுது. அதே போன்று நீங்க நாகப்பட்டினத்திலயும் அவங்க பிரச்சாரம் எங்க பண்ணணும்னு கேட்டாங்களோ அந்த பகுதியை தான் அவங்க ஒதுக்கி கொடுத்திருக்காங்க. அதே போன்று தற்போது இருக்கக்கூடிய பகுதி அவங்க கேட்ட பகுதி தான். ஆனா அந்த அவர்கள் கேட்கக்கூடிய பகுதிகளில் பாதுகாப்பு எப்படி இருக்கு அப்படின்றத பாக்குறது தான் போலீசாரனுடைய முக்கியத்துவமா இருக்கு. நம்ம நிறைய இடங்கள்ல பார்ப்போம், பெங்களூர்ல கூட பார்த்திருப்போம், விபத்துகள்லாம் நடந்தது. அதை தவிர்க்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா போலீசார்கிட்ட இருக்கு. எது போன்ற பாதுகாப்பு முறையை ஏற்படுத்தணும், ஒரு அசம்பாவிதம் ஒன்று நடந்தாதான் அதனுடைய விளைவு தெரியும். அப்போ அது மாதிரி ஏற்பட்ட விடாமல் இருப்பதற்காக தான் இந்த போலீசார் இவ்வளவு 25க்கும் மேற்பட்ட நிபந்தனைகளை கொடுத்திருக்கிறதா போலீசார் விளக்குறாங்க. போலீசார் சொல்றது என்னன்னா, நம்ம பாதுகாப்பு தான் முக்கியமே தவிர மற்ற எதுவும் கிடையாது, அதனாலதான் நாங்க போன்ற சில நிபந்தனைகள் இருக்கு, அதுல வேற எந்த இதுவும் இல்லை. ஆனா அதை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு பார்த்தா எந்த நிபந்தனைகளும் ஃபாலோ பண்ண முடியாத ஒரு சூழல் தான் இருக்கு. நீங்க இப்ப கூட பார்க்கலாம், கமலாலய குளம், அதற்கு தடுப்புகள் போட்டிருக்காங்க. அந்த தடுப்புகள் மேலே இளைஞர்கள் இருக்காங்க, அங்க வரக்கூடாதுன்னு போலீஸ் நிக்க வச்சிருக்காங்க. ஆனாலும் அந்த போலீஸையும் மீறி அவர்கள் நிற்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. அந்த இளைஞர்கள் நிற்கக்கூடியதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 50 அடி ஆழத்துக்கு பெரிய குளம் இருக்கு. அவ்வளவு ஆழமான பகுதியில எந்த ஒரு அலட்சியமாக அந்த இளைஞர்கள்லாம் அது மேல, அந்த கோயில் மேல ஏறி நிற்பதை பார்க்க முடிகிறது. அதுக்கு போக கூடாதுன்னு தட்டியெல்லாம் அமைச்சிருக்காங்க. இருந்தாலும் அவங்க அது மேல போய் ஆபத்தான முறையில நிற்கக்கூடியதுதான் நம்மளால பார்க்க முடிகிறது. நந்தா, நிச்சயமா அந்த தேரோடும் வீதியில தற்போது விஜயனுடைய பிரச்சார வாகனம் வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். மறுபுறத்துல ரொம்ப குறைவான தொலைவில் தான் இருக்கிறது அந்த இடத்தை அடைவதற்கு. ஆனாலும் கூட அந்த வாகனத்திற்கு வழி இல்லை. தொடர்ச்சியாக தொண்டர்கள், ரசிகர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். நகரவே வழி இல்லாத ஒரு இடத்துல வாகனம் இருக்கு. இன்னும் எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு ரகுரன் பரப்புரை தொடங்குவதற்கு? அதாவது அவருடைய வாகனம் தெற்கு வீதிக்கு விட்டது. அத கூட்டம் நிறைய இருக்கு. அவருடைய ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அவருடைய வாகனமும் பெருசு. அந்த வாகனம் அவருடைய மக்கள் கூட்டத்தை அழித்து கொண்டு வரணும்னா அது ஒரு சிரமமான விஷயமா இருக்கு. அவருடைய ரசிகர்களை பார்த்து அவர் கையசிட்டு கொண்டே வருவதனால ரசிகர்கள் ரிப்பீட்டடா சுத்தி அந்த பஸ் பின்னாடியே வந்துட்டே இருக்காங்க. ஒரு கூட்டமா இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா பார்த்தோம்னா கொஞ்சம் ரிப்பீட்டடா அந்த யங்ஸ்டர்ஸ் அந்த வாகனத்தை சுத்தி போட்டோ எடுக்கிறது அதுக்காகவே நிறைய இருக்கிறாங்க. அது இல்லாம இப்ப இருக்கிற இடம் கூட்டம் அதிகமா இருக்கிற இடம். அதனால அந்த கூட்டத்தை உள் நுழைந்து அந்த பேருந்து வருது சிரமமா இருக்கும்.